ஹலோ கைஸ், டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல மீனை கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட மஞ்சள் அதை நம்ம சேர்த்து அது கூட நல்லா சேர்த்து மீனை வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி ஊற வச்சுக்கலாம். அது ஓகே கைஸ், இப்போ வெண்டைக்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம புளியை கரைச்சி வச்ச தண்ணியில் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் இதெல்லாம் அந்த புளி தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பூண்டு அதில் சேர்த்துக்கணும். அப்புறம் கறி லீவ்ஸ் அதில் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாட்டி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. கொஞ்சமாக கறிவீடம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வெண்டைக்காய் ஆட் பண்ணணும். வெண்டைக்காய் ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பொன்னிறம் ஆகணும் அந்த ஆனியன், அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் அதில் நம்ம தக்காளி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த குட்டி குட்டியாக அதை இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த பொடிலாம் போட்டு கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி, அதை நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தெரியும், ஹை ஃப்ளேமில் வந்துருச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் மீனை நம்ம ஆட் பண்ணணும். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மீன் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மீனாக எடுத்து உள்ள போட்டுக்கலாம். மீன் உடையாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது மீனை போட்டதுக்கப்புறம். இப்போ அதில் மல்லி அதெல்லாம் போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஹை ஃப்ளேமில் நம்ம இப்போ வச்சுருக்குறோம் பாருங்கள். இப்போ மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் சாறு அதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி தான் மீன் குழம்பு ரெடி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.